ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே சத்தியத்தின் தகப்பனே, நீங்கள் கடந்து வந்து எங்களுக்கு போதித்து தரும்படியாய், இவ்வாராதன வேளையை நடத்தி தரும்படியாய், எங்களுக்கு போதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனை உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் தகப்பனை, இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கம் உம்முடைய தயவும் கருணையும் கடாட்சியமும் உம்முடைய பேரன்பும் வல்லமையும் பலனும் உம்முடைய சத்துவமும் சாரமும் உம்முடைய சாயலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் நிறைவும் கிருபா வரங்களும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய பேரன்பும் என்னையும் ஆண்டவரே, ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும், லைவில் கலந்து கொள்கிற யாவரையும், பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக, உம்முடைய வருக பரியந்தமும் நீங்காமல் இருக்க கிருபை செய்வீராக. தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசிர்வதியும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீர் என் சத்தத்தை, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டீர். நீர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டீர். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4-5. கரெக்டு. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தாவீது அவர் வாழ்க்கையின் எல்லா பகுதியின் அனுபவங்களிலே கர்த்தருடைய ஆவியானவராலே ஒவ்வொரு இடங்களிலும் எழுதப்பட்ட வேத வார்த்தைகள். தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை அனுபவங்களில் வந்த பிரச்சனைகளில், வந்த சத்ருவின் கிரியையில், போராட்டத்தில், யுத்தத்தில், எல்லா விதத்திலையும் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது அவருடைய வழக்கம். கூப்பிட வேண்டிய ஒரு இடம் தேவனை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடும் என்று. அதுவும் எப்படி கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு, சத்தமிட்டு கூப்பிட்டேன்றார். ஒருத்தரை கூப்பிடுறோம், அவங்களுக்கு சரியாக கூப்பிட்றது கேட்கலை அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுவோம். அதுபோல் சத்தமாக கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அப்போ நான் கூப்பிட்டதை அவர் கேட்டார்னு நான் எப்படி அறிஞ்சுக்குவேன், நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கிறாரு என்பதை? அவர் எதுக்காக அவர் சத்தமிட்டு கூப்பிட்டாரோ அந்த காரியம் நடந்தால் தானே அவர் செவி கொடுத்தாருன்னு தெரியும். ஒன்று பேசியிருக்கணும், கர்த்தர் இடைப்பட்டு பேசியிருக்கணும், பதில் ஏதாவது சொல்லியிருக்கணும், வார்த்தைகள் ஏதாவது சொல்லியிருக்கணும். இல்லை என்றால் அவர் எதற்கு சத்தமிட்டு கூப்பிட்டாரோ, எந்த காரியத்துக்காக, எதுக்காக கூப்பிட்டாரோ, தேவனை நோக்கி கூப்பிட்டு சத்தமிட்டு கூப்பிடணுன்னா அது ஒரு ஆபத்தான காரியமாக தான் இருக்கும். ஒரு நன்மையான காரியத்துக்கு ஏன் சத்தமிட்டு கூப்பிடுறாரு? ஒரு ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கிறதுனால்தான் ஒன்று.
இன்னொன்று, அவரால் முடியாத காரியம் அவர் பலத்துக்கு மிஞ்சின காரியம், அவருடைய சக்திக்கு மீறின காரியம் இருக்கிறதுனால்தான் அவரால் அது முடியாத காரியம், அவர் பலத்துக்கு மிஞ்சின காரியம், அவர் சக்திக்கு மிஞ்சின காரியம். தாவீதுடைய சக்திக்கு, தாவீதுடைய மனுஷ சக்திக்கு, மனுஷ பலத்துக்கு, மனுஷ ஞானத்துக்கு, அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிற காரியத்தினால தான் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறார். சத்தமிட்டு கூப்பிட்டு எனக்கு அவர் செவி கொடுத்தார் என்று. அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற போது அவர் என்னை தாங்குகிறார். அந்த 5ஆம் வசனம், தாங்குகிறார், என்னை தாங்குகிறார், தாங்குகிறார் என்று. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1 என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்க. என் நீதியின் தேவனே என்றார். அவரிடத்துல நீதி இல்லை, நம்மிடத்துலையும் நீதி கிடையாது. ஏன்னா நாம் பாவிங்க. அவர் பாவமில்லாத பரிசுத்தர் கர்த்தர், நீதி அவர்தான். அதனால்தான் சொல்றார், என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுங்க, எனக்கு செவி கொடுங்க. நெருக்கத்தில் இருந்த நேரங்களெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு விசாலம் உண்டாக்கினீங்க, விசாலம் உண்டாக்கினீங்க. இப்போவும் உங்களை நோக்கி கூப்பிட்றேன், எனக்கு இறங்கி இந்த விண்ணப்பத்தை கேளுங்க. நான் கொஞ்சம் நிறைய காரியம் உங்ககிட்ட சொல்லணும் ஏசப்பா, கொஞ்சம் கேளுங்க, தயவு கூர்ந்து கேளுங்க என்றார். அடுத்தது சொல்கிறாரு, மனுபுத்திரரே என் மகிமையை அவமானப்படுத்தி. அப்போ தாவீதை அவமானப்படுத்துகிற காரியம் நிறைய. மனுக்குலத்தில் கர்த்தரை மெய்யாய் தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, சொந்த தெய்வமாய், மெய்யான தெய்வமாய், அவர் தான் மெய்யான தெய்வம், மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் உள்ளத்தாலும் வெளியரங்கமாகவும் அவரை வழிபடுகிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் வழியில் அவரை வழிபடுகிறவர்கள், அவரை கும்பிடுகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரிலே அன்பு கூறுகிறவர்கள், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற யாவரும் தாவீது. அது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? கேட்கல. தாவீது, அவர்கள் தாவீது. என்ன அப்போ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவமானப்படுத்தி, அன்றைக்கு தாவீதுக்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2600 700 ஆண்டுகள் வைத்துக்கோமே, ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம் அது. அன்றைய தினம் போலவே இன்றைய தினம் வரைக்கும், நேற்றைய தினம் வரைக்கும், அது முந்தின தினம் வரைக்கும் அவமானப்படுத்துவதற்கு குறையே கிடையாது. அவமானப்படுத்துவதற்கு குறையே கிடையாது, குறையே கிடையாது. அந்த அவமானத்திலும், அந்த ஈனப்படுத்தப்படுவதிலும், அந்த அசிங்கப்படுத்தப்படுவதிலும், அந்த கொடுமையில், அந்த கொடுமையினுடைய நொறுக்குதலிலும் நிற்பது என்பது மனுஷ பலத்தினால, திறமையினால நிற்க முடியாது. உன்னதமானவருடைய கிருபையின் பலத்தினாலே தான், அவர் தாங்குகிறதுனால்தான் நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான். அப்போ அனுதினமும் தாவீது அவமானத்தையும் அசிங்கத்தையும் வசை சொல்லையும் கேவலமான வார்த்தைகளையும் அனுபவிக்கிறார், அவர் அனுபவிக்கிறார். மற்றொரு பக்கம் தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு பிழைப்பூட்ட முடியாமல், அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாமல் மிகுந்த மனமடிவில் மனமடிவில் மடிந்து கொண்டே வருகிறார். உள்ளூரபடி மடிந்து கொண்டே
மடிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார், மடிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நேரங்களிலே வார்த்தைகள் என்பது பல விதத்தில் தாவீதினிடத்துலேருந்தும் வெளியே வந்துடலாம், அந்த தாங்க முடியாத அந்த சூழ்நிலையில் வெளியே வந்துடலாம், அல்லது தாவீதோடு கூட இருக்கிறவர்களுக்கு வந்துடலாம். அது சொல்கிறாரு 3ஆம் வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நம்பிக்கையாகவும் அறிக்கை செய்கிறார், அவர் கேட்பார். கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார்? கேட்பார். ஏன்னா நீதி தாவீதினிடத்தில் இல்லை, கர்த்தர் தான் நீதி, கேட்பார். 4ஆம் வசனம் வாசிங்க. 4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் கோபம் கொண்டா, அப்போ வருது அங்கே கோபங்கள் வருது, பல விதத்தில் அந்த கோபம் வெளிப்படுது. ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வராமல் இருக்காது, கோபம் வருதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அதில் பாவம் செய்திராதபடி, பாவத்துக்குரிய காரியங்களை செய்திராதபடி, பாவத்துக்குரிய வார்த்தைகளை பேசிராதபடி இருங்கள் என்று இந்த சூழ்நிலையிலும் தாவீது அதை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனதும் இருதயத்தையும் தாவீதோடு இருக்கிறவர்களுக்கு கிடையாது. தாவீதோடு இருக்கிறவர்களுக்கும் தாவீதினுடைய வழியிலே பயணம் செய்கிறவர்களுக்கும் இந்த சுபாவம் கிடையாது. இது தாவீதினுடைய சுபாவம்னு சொல்றதை காட்டிலும் தேவன் தாவீதுக்கு கிருபையாய் கொடுத்த சுபாவம். இது அவரை உருவாக்கி கொண்டு வர்றதில் வந்திருக்கிற ஒரு சுபாவம். தாவீதை யார் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் கர்த்தர் தாவீதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் கண்ணை வைத்து கண்மணி போல காத்துக்கிட்டு தான் வரார். 6ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். 8ஆம் வசனம். அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். யார் அந்த அக்கிரமக்காரர்கள்? அவர்களும் தாவீதோடு இருக்கிறவர்கள் தான். அவர்களும் யாரோட இருக்கிறவர்கள்? இல்லைன்னா அக்கிரமக்காரர்னா யாரோ ஒருத்தரை கண்ணில் தெரியாதவங்களை பார்த்து அக்கிரமக்காரர்னா சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட வேண்டாததை பேசுகிறாங்க. தாவீதுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்களே ஒத்தாசையாக இல்லை. தாவீதுக்கு ஒத்தாசையாய் இல்லை. தாவீதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்களே தாவீதுக்கு உறுதுணையாய் இல்லை. தாவீதுக்கு உதவி செய்ய நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர்களே தாவீதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இல்லை. ஒத்தாசை செய்கிறவர்களாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் துணை செய்கிறவர்களாகவும் துணை நிற்கிறவர்களாகவும் இல்லை. அல்லது கர்த்தருக்கு ஏற்றபடி பேசுகிறவர்களாகவும் இல்லை. இதில் தாவீதை தவிர ஒருத்தரும் விதி விலக்கல்ல, அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. தாவீதோடு சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போசுங்க. ஏன்னா தாவீது அனுதினமும் அவமானத்தை ஒவ்வொரு வகையில் அனுதினமும் அவமானத்தை சந்திக்கிறபடினாலே, அவன் தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையின் கொடூரத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறதுனால இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. இப்படியே போய்கொண்டிருக்கும் போது, இதே ஒரு தொடர் கதையாக போய்கொண்டிருக்கும் போது இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை தாவீதுக்குள்ள இல்லாதது போல அப்படி காணப்படுது. ஆனால் அவர் அழுவுறார், கர்த்தரிடத்தில் அழுவுறார் என்றார். அவரை அழும்படியாய், அவரை கதறும்படியாய் செய்கிறவர்களும் தாவீதோடு இருக்கிறவர்கள் தான், தாவீதை சேர்ந்தவர்கள் தான். இது ஒருவரும் விதிவிலக்கல்ல. அப்போ அழுவுறார்.
தாவீதை அழ வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், கதற வைக்க வேண்டும் ஒரு கூட்டம், அவமானப்படுத்த வேண்டும் என்று அனுதினமும் ஒவ்வொரு விதத்தில் அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி, சூழ்ந்து கொண்டு அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி, தாவீது எந்த நிலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் இன்றளவும் நடக்குது. அப்படி நடக்கும்போது ஆனாலும் அவர் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். நம்மை போல ஒரு மனுஷனை போல ஒரு மனுஷன் நம்ம எதிர்த்த மாதிரி வர்ற மாதிரியோ பக்கத்தில் வர மாதிரி கர்த்தர் கிடையாது. கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், ஆவியாகிய தேவன். இப்படி மனுஷனும் போல டக்குன்னு அப்படி மனுஷனும் போல வர்றது கிடையாது. ஆனால் அவர் உணர்கிறார், அறிகிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கேட்கிறார் என்று. அப்புறம் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று பதிவு பண்றார். என் சத்தத்தை அவர் அப்ப தாவீதின் சத்தத்தை கேட்க யாரும் தயாரா இல்லை. தாவீதின் அழுகையை யாரும் துடைக்க தயாரா இல்லை, துடைக்கவும் மாட்டாங்க, துடைக்கவும் தயாரா இல்லை. ஆனால் தாவீதினுடைய அழுகை ஒருத்தருக்கு பொருட்டல்ல, ஆனால் கர்த்தரோ அதை கேட்டார் என்று சொல்றார். கேட்டார் என்று அடுத்த அதே பகுதியில் அதே இதில் 10ஆம் வசனம் பாருங்க. என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள் என்று சொல்றார். ஒரு விசுவாசமான ஒரு நம்பிக்கையான வார்த்தையை முடிவில் சொல்றாரு. என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படும். அப்போ கலங்கி என்று சொல்லும் பொழுது தாவீதை கலக்குகிற காரியம் 24 மணி நேரமும் இருக்குது. அவருக்கு சில ஜோடிகள் இருக்குது, சில ஜோடினா சில வேலைகள் இருக்குது, அதில் பல மணி நேரத்தை செலவு செய்திருவாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் சித்தம் என்பது அவர் அறிஞ்சிட்டார். கர்த்தர் அவரை எதுக்காக நடத்துகிறார் என்பதை அறிஞ்சிருக்கிறார், தாவீது அறிந்திருக்கிறார். ஆனால் கலக்குகிற காரியம் 24 மணி நேரம் என்று சொன்னால் பகலும் இரவும் விடியற்கால வரைக்கும் அவனை கலக்குகிற கலக்கு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எல்லா விதத்திலும் திடனற்று போகும்படி, வெறும் காசு பணம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் தேவைகள் மட்டுமல்ல, சுகம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் எத்தனை இருக்கோ ஒரு லிஸ்ட்டு போட்டால் அத்தனை லிஸ்ட்டையும் ஒரே டைமில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரே டைமில் வந்துக்கிட்டே இருந்தால் அப்படி தொடர்ந்து 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 வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த கலக்குன்னு அப்படின்னு சொல்லி அப்படி கலக்குகிற கலக்கம்னும் போது இனி அவ்வளோதான் எப்பயோ ஒரு வாட்டி வந்து போகிறதில்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்கிற நிலையில் வாழ்கிற தாவீது சொல்றார். என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். அதை கர்த்தர் செய்வார்னு சொல்றார். அப்படி கர்த்தர் செய்வார், கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். நம்ம பார்த்தோம், தாவீது சவுலின் கையினாலே ஒரு நாள் சவுல் என்னை கொன்று போடுவான் என்று சொல்லி தன்னை காத்து கொள்வதற்கும் காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய 2 மனைவி பிள்ளைகளை எல்லாம் காத்து கொள்வதற்கும் தன்னோடு தன்னை நம்பி இருக்கிற 600 சேவகர்கள், அவர்கள் குடும்பம் அப்புறம் தாவீதை பெற்றோர், அந்த குடும்பம், அவர்கள் சகோதரர்கள், இவங்களை எல்லாரையும் காப்பாற்றுற பொறுப்பு இருக்கிறதுனால இனி இவன் இப்படியே பண்ணுறது தொடர்ந்தேச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் கதையை முடிச்சிருவான், ஒரு நாள் நம்ம கதை முடிஞ்சு போயிடும். அதனால் நாம் சேஃப் பெலிஸ்தரின் தேசத்தில் போயிருக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமானவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள், மகா பொல்லாதவர்கள், விரோதமானவர்கள்.
அங்கே தான் தனக்கு பாதுகாப்பு இருக்குது, கொஞ்சம் காலம் நம்ம பாதுகாப்பு இருக்குது, நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இது என்ன பூங்கலை போகுதுன்னு பார்ப்போம், பார்த்து அதுக்கு தக்க முடிவு எடுத்துக்கலாம் என்ற முடிவோடு கூட தாவீது செய்கிறார். இந்த விஷயத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கலை, கேட்கலை. ஏன்னா இது டெய்லி எப்பவும் நடக்குது, 24 மணி நேரமும் இதே வேலையாக இருக்குது. தாவீதை கொல்ற வேலை, உயிரை எடுக்கிற வேலை மட்டும் இல்லை, உருபுறம் அந்த உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுக்கிறானுங்க தாவீது வாழ்க்கையில். சவுலும் சவுலை சேர்ந்தவர்களும் எடுக்கிறார்கள். தாவீதுக்கு ஒன்றுமே இல்லாமல் நித்தமும் தாவீது அதுக்காக அவன் படுகிற பிரயாசத்தில் ஒரு கொஞ்சம் பலன் கிடைச்சா பரவாயில்ல, அதில் ஒரு பலனும் இல்லை, அது ஒரு பிரயாசமும் அதுக்குரிய காரியங்களும் ஒன்றுமே இல்லை. அப்படின்னும் போது தாவீது எவ்வளவு தான் பலன் கொண்டு கர்த்தருக்குள்ள பலன் கொண்டாலும் திருப்பி வர்றதுனால அவனுக்கு இனி தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இனி இல்லை என்ற முடிவில் தான் 27ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் பெலிஸ்தர் தேசத்திலே 1 வருஷமும் 4 மாதம், கிட்டத்தட்ட 16 மாதங்கள் அந்த இதில் இருந்தார் என்று சொல்லப்படுது. சிக்லாக் என்ற இடத்த அந்த ராஜா தாவீதுக்கு கொடுக்குறான். நீ எனக்கு கூட இரு, மெய்காப்பலனா இரு என்று சொல்லிட்டு அவனோடு அவன் ஒரு இடத்துல போய் கொள்ளையடிக்க போய் எல்லா இடத்துலையும் அடித்து இவனுக்காக கொள்ளையடித்து கொண்டு வர்றது அந்த தேசத்தில். ஆனால் அது அவனுடைய மக்கள் இடத்துலேருந்து கொள்ளையடித்து அந்த மக்களை கொன்று போட்டு அதில் ஒருத்தர் கூட யாரும் வெளியில் கொண்டு வந்து நியூஸை சொல்லிடாதபடி இருக்கிறதுக்கு ஒருத்தரையும் விட்டு வச்சிடாதபடி அத்தனை பேரையும் கொண்டு அவங்க கையிலே கொண்டு வந்து கொடுப்பான். தாவீது தன்னுடைய மனுஷர்கள், தன் தேசத்தின் மனுஷர்களை கை வைக்கிறது கிடையாது. அது அந்த ராஜாவுக்கு தெரியாது. இதுதான் நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில். இப்படி இருந்திருந்த போது தேவன் கொடாத இடத்துல, தேவன் வைக்காத இடத்துல ஒரு கொஞ்ச காலம் அது தனக்கு பாதுகாப்பு என்று இருந்து கொண்டு அங்கே இருக்கிறார், சிக்லாக்கில் இருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் ஒரு நாள் யுத்தங்கள் வருது. பெலிஸ்தர் தேசத்து ராஜாக்கள் யுத்தம் போகணும் என்று, தாவீதையும் கூட்டி கொண்டு போகணும் என்று நினைக்கிறார்கள். ராஜா நினைக்கிறான். ஆனால் பிரதானிகள் அது மறுக்கிறாங்க. வேண்டாம், மறந்துட்டீங்களா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அவன் தேசத்து ஸ்திரீகள் பாட்டு பாடினதை மறந்துட்டீங்களா? அந்த தாவீது தான் இந்த யுத்தத்தில் திரும்பிட்டான்னா, தாவீது நமது விரோதமாக திரும்பிட்டான்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம். அதனால் தாவீதை இந்த இடத்த விட்டு அனுப்பிடுங்க, அதுவும் ஒரு தேவனுடைய செயலாக தான் இருக்கக்கூடும், அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அசைவு வந்த பிறகு அவன் முடிவெடுத்துட்டு, உன்னை என்னாலும் மெய்க்காவலனா வைக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் இவர்களையும் இந்த கடவுளுடைய தேவதூதனை போல இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்கிறான் சொல்லி, அது தேவ சித்தம் அல்ல. அவங்க அங்கேருந்து புறப்படுறாங்க. அவங்க இந்த சிக்லாக்குகளை அவங்க மனைவி பிள்ளைகளை தங்கியிருக்கிற இடத்துக்கு சேர 3 நாள் பிடிக்குது. இந்த 3 நாள் சேரத்துக்குள்ள வேறு தேசங்களில் மற்ற இடங்களில் கொள்ளையடித்து கொண்டிருந்த ஒரு கும்பல் இங்கே இவங்களை கொள்ளையடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுதான் பார்த்தோம். கொள்ளையடித்து அந்த இடத்த சுட்டெரிச்சிட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய ஆடு மாடுங்க சொத்து சுதந்திரம் அவங்களுக்கு உண்டான யாவையும், அதான் தாவீதுக்கும் தாவீதை சேர்ந்தவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒருத்தர் வர்றாங்க, ஒருத்தர் வீட்டில் ஒரு பொருளை வச்சுட்டு போயிருக்கிறாங்க, முக்கியமான ஒரு பொருள், அவங்களுக்கு அது முக்கியமான பொருள். ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான பொருள் வச்சவங்களுக்கு தெரியும் அது எங்கே வச்சுருக்குறோன்னு. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வச்சவங்களுக்கு ஒரு சந்தேகம், நம்ம முக்கியமான பொருள் இருக்குதா இல்லையான்னு போய் பார்ப்போம். இப்போ இல்லை, எப்படி இருக்கும்? வீடு நல்லா க்ளீனாக இருக்குது, கதவு நல்லா பூட்டி இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இல்லை, அவங்க எதை வச்சுட்டு போனாங்களோ அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிலர் ஞாபகம் மருதியாக இடம் மாறி வச்சுருவாங்க. அங்கே தான் வச்சுருக்குறோன்னு நினச்சி இடம் மாறி வச்சுருவாங்க. அது ஞாபகத்தில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. அது அந்த வச்ச இடத்த மறந்துடுவாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது, பதற்றத்தை. ரெண்டாவது என்ன இருக்காது? ஆமாம், நிம்மதி என்பதே இருக்காது. இப்போ அதுவே பொதுவாக இல்லையா?
இப்போ வீட்டுக்குள்ள வர்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறது எதுவுமே இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ சோஃபா இல்லை, கட்டில் இல்லை, பிட்டு இல்லை, பீரோ இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? எங்கே வச்சு எங்கே போச்சு எங்கே இப்படி இருப்போம். ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க பாருங்க. அப்போ தாவீது அவர் இதுக்கு வரும்போது வீடே இல்லை. அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறது சொன்ன, நான் சொல்கிறது வீடே இல்லை, அவர் எதுவுமே இல்லை, வெறும் இடம். எப்படி இருக்கும்? அது நெருப்பு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு நம்பிக்கை வருமா? எந்த விதத்துலையாவது வருமா? அந்த அந்த கூடாரத்தில், அந்த வாசஸ்தலத்தில் இருந்தவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு, அதில் உள்ளது எல்லாம் பத்திரமா இருக்கும், அவங்களும் பத்திரமா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வருமா? பொதுவாக வருமா? வரவே. ஒரு பிள்ளைய காணலன்னு எவன் கொண்டு போயிட்டான்னு தெரில, எவன் தூக்கிட்டு போட்டான்னு தெரில, எவன் அழின்னு போட்டான்னு தெரில, இது எங்கே போச்சுன்னு தெரில, இது எங்கே சோவார போச்சுன்னு தெரில, இது எங்கே காணாமல் போச்சு தெரில, ஊரே கூட்டிடுவாங்க. ஊரே கூப்பாடு போட்டு கூட்டுன்னு கூட்டிடுவாங்க. நேற்று முந்தின ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 8 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, வீட்டில் இருந்த பிள்ளை காணலை. பிள்ளை காணலை. தேடு இந்த கிராமம் முழுசும் தேடுறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேடுறாங்க, அந்த குழந்தைய தேடுறாங்க, இந்த பெண் பிள்ளைய தேடுறாங்க. எங்கே எவன் கடத்திட்டு போட்டான், எவன் புதால் இந்த ஊருக்குள்ளே வந்தான், கிராமத்துக்குள்ளே வந்தான் புடுறான்னு. அந்த கிராமத்துக்குள்ளே யாராவது புது ஆளுங்க எவன் வந்திருக்கிறான், ஒருத்தனை விடாதீங்க, ஊரை அடைங்க, எல்லாரும் ஊர் எல்லையை அடைங்க, ஒருத்தனும் உள்ளேருந்து வெளியே போகக்கூடாது, யாரும் விட, அப்போனா மாட்டிடுவானுங்க எப்படியும் புட்டின்னு. அதுக்குரிய அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அங்கே அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் தேடுறாங்க. 6 மணி நேரமாக வலை வீசுகிறாங்க இந்த பிள்ளையை காப்பாற்றணும். பிள்ளையை காணலன்னு வீடு, அவங்க உறவினர்கள், அந்த ஊரார், அந்த கிராமத்தார், இவங்க யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதை சேர்ந்தவங்க எல்லாருமே வலை வீசுகிறாங்க. எல்லாரும் அந்த பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லை வேறு விதத்தில் என்ன கொலை செஞ்சு போயிட்டாங்களா, என்னன்னு கடத்திட்டு போயிட்டானுங்களா, என்ன ஏதுன்னு. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டு கட்டிலுக்கு அடியில் ஒரு இடத்துல மூளையில் தூங்கிட்டு இருக்குது அந்த பொம்பளை பிள்ளை. அவ்வளோ தேடினவங்க வீட்டை நல்லா பார்க்காம இருந்திருப்பாங்களே. அதுலேயும் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கோட்டை விட்டுருக்காங்க. என்ன பண்ணி விட்ருக்காங்க? ஓட்டை விட்ருக்காங்க. 6 மணி நேரம் ஊரே அல்லோல் பட்டுடுச்சு. நடந்த சம்பவம், உண்மை சம்பவம் சொல்கிறேன். இப்போ சொல்லும்போது சின்ன உருவமாக அது மறைஞ்சிருக்கிறதுக்கு அது கூட கண்ணில் திடாத ஒரு நேரமும் வருது, ஒரு சூழல்கள் வருது. அப்போ ஒரு பதட்டம் ஆகுறாங்க. ஒரு பிள்ளைய காணலன்னும் போது, ஒரு பெண் பிள்ளைய காணலன்னும் போது என்ன சொல்ல, ஆனால் தன் குஞ்சுனாலும் பொன் குஞ்சு தானே உங்களுக்கு, யாராக இருந்தாலும் தேடுறாங்க. ஆனால் அதுவே அப்படியானால் இங்கே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் தாவீதோடு சேர்ந்த 600 பேர், அவருடைய அந்த 600 பேருடைய மனைவி, அவங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள், அதில் இருக்கிற பெரியோர்கள், அத்தனை பேரும் ஏராளமான பேர்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு உண்டான யாவற்றோடு கூட போயிட்டாங்க. அதுதான் பார்த்தோம் கடைசியாக. அப்படின்னும் போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தாவீதை நம்பி வந்த இந்த தாவீது தான் காரணம் இதுக்கு எல்லாமே. இல்லை நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, இங்கே நம்ம அங்கே போய் பெலிஸ்தே தேசத்தில் போய் இங்கே சிக்லாக்கில் வந்து இருந்தது, கொண்டது எல்லாமே எல்லாம் நல்லதாக நடக்கும்போது தாவீதினுடைய கர்த்தருடைய ஞானம் இருக்குது, கர்த்தருடைய அறிவு இருக்குது, கர்த்தருடைய புத்தி இருக்குது, கர்த்தருடைய நடத்துதல் இருக்குதுன்னு சொல்லுவோம். விபரீதங்கள் வரும்போது, கொடுமையான சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, சத்துருவின் உட்புகுதல்கள் வரும்போது, அங்கே தாவீது வேறு மனுஷனாக, பொல்லாத மனுஷனாக, வேறு மனுஷனாக, வேற்று மனுஷனாக
விரோதிக்கக்கூடிய மனுஷனாக, பகைக்கக்கூடிய மனுஷனாக, இனி விட்டு வைக்கக்கூடாது என்கிற மனிதனாக காணப்படுறாரு. அவனோடு இருக்கிறவர்கள், அவனோடு கூட இருந்தவர்கள், விருந்துண்டவர்கள், அவனோடு கூட ஆகாரம், அவனோடு பங்கிட்டவர்கள், அவனோடு கூட கஷ்ட நஷ்ட துக்கத்தில் இருந்தவர்கள் இந்த சூழ்நிலைக்கு வரும்போது அவர்கள் வேற்று மனிதர்களாக, அவனுக்கு விரோதமான மனிதர்களாக எழும்பிடுறாங்க. அவனுக்கு விரோதமாக எழும்பி கல்லெறியணும், கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிற தேவன், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிற தேவன், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிற தேவன் அவர்கள் அப்படி செய்யாதபடி அந்த இருதயத்தை மாற்றி விடுறார். அந்த இருதயத்தை மாற்றி விடுறார். இப்போ என்னென்னு நினைக்கிறது? இப்போ யார் கொள்ளக்காரன்? இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கு கொள்ளக்காரனுங்க தென் சீமையிலேருந்து வந்தானுங்க போனானுங்கன்னு. அங்கே தாவீதுக்கு எந்த இடத்துலேருந்து எவன் வந்தான்னு தெரியும். வந்து மனைவி பிள்ளைங்க மொத்த பேரும் அள்ளிட்டு போயிட்டான். முதல்ல அந்த வீடே இல்லை, வீடே கிடையாது, வெறும் காலி இடமும் சுட்டி எரிக்கப்பட்ட இடமா இருக்குது. மனுஷர் உயிரோடு கூட இருப்பாங்களான்றதுக்கான இதுவே இல்லை. அவங்களோடு கூட போனவங்கெல்லாம் உருப்படியாக இருப்பாங்களான்னு தெரியல, நல்ல விதமாக இருப்பாங்களோன்னு தெரில, என்ன குற்றுயிராக இருப்பாங்களோ அல்லது வேறு விதமாக அவங்கள சிதைச்சி அவங்கள வேறு விதமான தகாத முறையில் நடத்தி பாழாக்கி இருப்பாங்களோ, அதில் பாதி பேர் உயிரோட பாதி பேர் உயிர் இல்லாமல் இருப்பாங்களோ, என்ன இருக்குன்ட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. எங்கே நடந்தது, யார் வந்தா, எப்படி போனா, இது எப்படி அறியறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எதுவுமே புரியாது. இருட்டாயிரும். ஒன்று நடந்துட்டா செய்வதறியாதபடி திகைக்கும் போது என்ன செய்கிறோன்னே தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. இதை தாவீது அனுதினமும் அனுபவிக்கும் போது இந்த பாதையில் இல்லாதவங்களுக்கு இதனுடைய நிலைமை தெரியுமா? தாவீதுடைய நிலைமையில் இல்லாதவங்களுக்கு இது தெரியுமா? நோவு உள்ளவங்களுக்கு தான் நோவு தெரியும், நோவாமல் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஊசிக்கு துணியில் குத்தும் போது ஊசிக்கு வழி தெரியாது, துணிக்கு தான் வழி தெரியும். வார்த்தைங்கிற ஊசி வரும்போது வார்த்தையை அனுப்புகிறாங்களே அவங்களுக்கு வழி இருக்காது, வார்த்தையை வாங்குறாங்க பாருங்க அவங்களுக்கு. இப்போ துப்பாக்கியில் ஒருத்தன் ஏற்ற மாதிரி சுடுறான், ஒரு முந்தா நாள் சுட்டான், ஒரு ரெண்டு சுட்டுது, ரெண்டு சுட்டுதுங்க. துப்பாக்கி எடுத்தாந்து கண்ட மணிக்கு கட 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 இஷ்டத்துக்கும் சுட்டு தள்ளிட்டாங்க. உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுட்டு தங்களால் பலன் போக மட்டும் சுட்டு தள்ளிட்டாங்க. வார்த்தையால் சுடு எவ்வளோ தூரம் சுட முடியுமோ இது வரைக்கும் இல்லாத ஒரு குண்டு அது. அந்த தொலைக்கிற குண்டால் அவங்க இஷ்டத்துக்கும் தொலைச்சி முடிச்சிட்டாங்க. அது நியாயம் என்று சொல்லி, நீதி என்று சொல்லி சுட்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் தாவீது உயிரோடு கூட இருந்தான். யாரால? கர்த்தரால. ஆனால் தாவீது விடுவிக்கப்பட்டுட்டானா? இல்லை. தாவீது மீட்கப்பட்டுட்டானா? இல்லை. தாவீது சுதந்திரிச்சிட்டானா? இல்லை. உயிரோட இருந்தான். என்னவா இருந்தான் தாவீது? உயிரோட இருந்தான், குற்றுயிரா இருந்தான். இதை எவன் கண்டா? இல்லை, எவன் கண்டாலும் யார் என்ன பரிதாபப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. வேஸ்ட். அதை எதிர்பார்க்கறது சுத்த வேஸ்ட். அதை தாவீது மிக நன்றாக அறிந்ததுனால, தன் சக மனிதர்களும் மற்றவர்களை எல்லாம் அறிந்ததுனால தாவீது, அதில் பழகி கொண்டதுனால தாவீது இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் வரும்போது, இந்த சூழ்நிலைகளில் தாவீது வரும்பொழுது நம்பிக்கைக்கு, இது நம்ம ஈஸியாக படிச்சிடுறோம், இது சுத்திரமாக நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு இடம். நம்பவே முடியாது.
நம்பவே முடியாது, நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் தன்னந்தனியா இருக்கிறான் தாவீது. ஏன்னா தன்னோடு இருக்கிறவர்களும் விரோதிகளாய் மாறி போனார்கள். துரோகிகளும் விரோதிகளாய், நன்றியற்றவர்களும் விரோதிகளாய். அவனுங்க மனைவி பிள்ளைங்க மட்டும் இல்லை, தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் தானே காணாம போயிட்டாங்க. அவனுக்கு உண்டானதானே காணாம போயிட்டாங்க. அவனுக்கு மட்டும் இருந்துட்டு மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது, இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் இருந்தார். இதை அனுமதிச்சது கர்த்தர் தான். இந்த இதை சம்பவத்தை நடக்கும்படி அனுமதிச்சது கர்த்தர் தான். இதை அனுமதிக்காட்டி தாவீது இந்த இடத்த விட்டு வெளியே வரமாட்டார். ஒன்று, இதை விட்டு வெளியே வரமாட்டார். அது பாதுகாப்பற்றது உள்ளது போல அவருக்கு தெரிஞ்சது. அது பாதுகாப்பு இல்லாதது. இனி பாதுகாப்பு தேவன்தான் என்ற இதுக்கு திரும்ப வரணும். அவர் திரும்ப வரணும். இப்போ இடையில அவர் கர்த்தர்கிட்ட கேட்கலை, கொள்ளலை, விசாரிக்கலை. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க, ஒப்பாரதான் வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? ஒப்பாரதான் வைப்பாங்க. காது கொடுத்து ஏதாவது சொல்றத கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கண்ணு முன்னாடி பறிக்கப்பட்டதும், கண்ணு முன்னாடி இழந்ததும், கண்ணு முன்னாடி ஒண்ணுமில்லாத இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. சில பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு சில செய்திகளை சில பெற்றோர் கேட்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. துடியா துடிக்கிறாங்க. திருப்பி எழுப்பி விடுறாங்க. திருப்பி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க என்ன செய்வதற்கு தெரியாதபடி கதறாங்க. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை தாவீதுக்கு. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வழித்து ஏற்றுட்டு போயாச்சு. இனி நம்பிக்கைக்கு ஏதுவே கிடையாது என்ற சூழ்நிலையில் வரும்போது தான் தாவீது தன் மனதில் எண்ணுகிற காரியம், இவ்வளவு தூரம் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு, நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமாகிய ஊழியக்காரராகிய தாவீதை சாமுவேல் மூலமாக கர்த்தர் அபிஷேகித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டார் என்று அபிஷேகம் பண்ணின போது இருந்த ஆவியானவருடைய, அதுலேருந்து ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவருடைய பலன். அதுக்கு முன்னாடியும் அவர் ஆவியானவருடைய அனுக்கிரகத்தில் தான் அவர் அனுதினமும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார். கர்த்தரோட கூடவே சம்பாஷித்து, கர்த்தரோட கூடவே இடைப்பட்டு, அப்படி ஒவ்வொன்றிலும் அவர் சிங்கத்திலும் கரடி கிட்டதெல்லாம் தப்பு வச்சு காப்பாற்றி, ஒவ்வொரு தீங்குகளிருந்தும் தீமைகளிருந்தும் பேராபத்திலிருந்தும் அவர் காப்பாற்றி கொண்டு வந்ததும், தப்பு வைத்து கொண்டு வந்ததும், அவருக்கு ஒத்தாசை செஞ்சதும், சகாயம் செய்ததும், அவருக்காக தேவன் யுத்தம் பண்ணினதும், இது எல்லாமே மனதிலே அவர் அந்த நேரத்தில் அதையெல்லாம் அவர் மனதுக்குள்ளே கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே பலனடைகிறார். அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கும் எனக்கும் மற்ற யாருக்கும் இல்லாதது அவர்கிட்ட இருக்குது. அப்படி பலனடைஞ்சு அது பலனடையும் போது அதுதான் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி, இப்போ 7ஆம் வசனத்தில் இருந்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், பேஜ் 382. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாயின்னு. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் ஒன்று பாடுறோம்ல. எப்படி நம்ம இது தாவீது மாதிரிலாம் இல்லாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னா ஒன்றை கூட திருப்ப மாட்டோம்.
தாவீது போல நடந்து கொள்ளலைன்னா இந்த சூழ்நிலையில் தாவீது யார் மேலே நம்பிக்கை வச்சு, ஒரே நம்பிக்கையாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை கேட்டு விசாரித்து செயல்பட்டு அதன்படி இருந்தாதான் திருப்பி கொள்ளுவாய் என்கிற வார்த்தை பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. பாடிட்டா திருப்பி கொள்ளலாம் மாட்டோம். தாவீதுக்கு விரோதமாய் பேசின மனுஷர்கள், அவனோடு இருந்து விரோதமாய் பேசின மனுஷர்கள் கடைசி நேரத்தில் கல்லெறிந்த மனிதர்களைப் போல இருந்தோமானால் திருப்பி கொள்ளவே முடியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, அது கோணி தைக்கிற ஊசி சின்னதாக இருக்கும், கோணி தைக்கிற ஊசி இவ்வளோண்டா இருக்கும், துணி தைக்கிற ஊசி பெருசாக இருக்கும். கோணி தைக்கிற ஊசி தான் தெரியாமல் சொல்லிட்டேன். கோணி தைக்கிற ஊசி தான் பெருசாக இருக்கும். துணி தைக்கிற ஊசி அதிலே விதம் இருக்குது. துணி தைக்கிற ஊசியிலே நிறைய விதங்கள் இருக்குது என்ன சொல்கிறோம். அதுபோல் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை உடையவர்களாக, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு எதுவுமே இல்லை, இப்போ ஒன்று கூட நவுட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ எனக்கு உயிர் போக போகுது, என் ஜீவன் போக போகுதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியும்? எந்த நேரமும் சரி, நேரமும் வித்தியாசமான நேரமும் மக்கள் எல்லாம் அயர்ந்து தூங்குகிற நேரம், நல்ல நித்திரையாக தூங்குகிற ஒரு நேரம். நல்ல நித்திரை எப்போ வரும்? ராத்திரியில் 12 மணி வரைக்கும் பிசாசு மாதிரி அலையிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். தூக்கம் வராமல் பேய் பிசாசு உலாத்துற மாதிரி உலாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 12-1 மணி வரைக்கும் கூட உலாத்துவாங்க. அந்த 1 மணிலேருந்து அந்த 4 மணிக்குள்ளே அந்த தூக்கம் வரும். இப்போ அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் என் உயிர் போகுது, இப்போ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதிகபட்சம் இருக்கும், இந்த 5-10 நிமிஷத்தில் என்னை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் பலன், எந்த பலனும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போயிடுறன்றவங்க நிலைமையை விட என்ன செய்யறதுன்னு திகைக்கிறானே அவன் நிலைமை எப்படி இருக்கும்? என்ன முடிவெடுக்கிறதுன்னு. சரி, அறிக்கை விட்டுருக்குறோம், ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. அறிக்கை விட்டுருக்கீங்க, நான் இந்த படம் எடுத்திருக்காரு, அது எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காருலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னாலும் சொல்லாட்டிலாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லார் மனுஷர் வாழ்க்கையில் உண்டு. அது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு 24 நேரம் படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது பரலோகத்தில் நடக்கிற வேலை. அது நம்ம சொன்னதுனால எடுக்கும், சொல்லலாம் படம் நின்றுலாம் கிடையாது. அது பாட்டு அது பாட்டு படம் எடுத்து அனுப்பிட்டே இருக்கும், எடுத்துட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுடைய பலன் எப்படி நிற்கும் அங்கே? அந்த இடத்துல மனிதனுடைய பலன் நிற்க முடியுமா? இது 24 மணி நேரம் இங்கே இருப்போம். ஒரு இடத்துக்கு நீங்கள் இங்கன்னா இப்படி கடந்து இப்படி போகிறீங்க, ஒரு அழுகிற சத்தம் நிறைய கேட்குது, என்ன நினைப்பீங்க? எல்லாரும் நினைக்கிறது தான், அதான் நினைப்பீங்க. அதே நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் அந்த தெருவில் போகிற இடத்துல இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க டெய்லி சாவானு நினைப்பீங்க. அந்த பக்கமே போக மாட்டீங்க, வேற ஒரு தெரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமாக போவீங்க. ஈஸியாக சொல்லுவீங்க, அந்த தெரு பக்கம் போவே பயம் அள்ளு விட்டுரும் ஓடிடுவோம். அப்படி இருந்தால் அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அவன் நிலைமை எடுல அடில. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான்னும் போது
எதுவுமே இல்லாத நிராதபானியா இருக்கிறவன் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த இது ஒரு விதம், தாவீதுக்கு சம்பவித்த அந்த இது ஒரு விதம், இது ஒரு விதம், இது இன்னொரு விதம். இது தாவீதுக்கு ஒரு தடவை இந்த பகுதியில், இந்த இன்னும் பல இடங்களில் அநேக அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில், நல்ல மேடு பள்ளங்கள் அநேகங்கள் அவருக்கு. ஆனால் இந்த பகுதியில் அவருக்கு நடந்தது இதனுடைய சம்பவம் ஒன்று இந்த பகுதியில். ஆனால் பலருக்கு இது நடப்பது, இது மாதிரி அனுதினமும் நடப்பது, அது எப்படி இருக்கும்? அனுதினமும் நடக்கிறதா என்றால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளுடைய பிள்ளைங்க வாழ்கிறாங்க. அப்போ சொல்லப்படுது, நீ திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். வேறு சம்பாஷணை எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இவ்வளோ சொன்னார். எந்த இடம், எவன் கூட்டிகிட்டு போனான், எவன் தூக்கிட்டு போனானுங்க, உள்ளடிச்சிட்டு தூக்கிட்டு போனானுங்க, தீக்கரையாக்கிட்டு போனானுங்க, யார், எந்த மக்கள், எந்த ஊர்காரன், எந்த இடம், எல்லாமே தெரிஞ்சால் தானே போக முடியும் இல்லையா? எந்த இடம்னு ஒன்று சொல்லிட்டு, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, நீங்கள் கட்டாயம் அந்த கல்யாணத்துக்கு போவீங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்க, எந்த இடம், எந்த மாவட்டம், எந்த தெருவு, எந்த மண்டபம், கோயில், எதுவோ அது தெரிஞ்சால் தானே போக முடியும். அது தெரியாமலே உங்களை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, ஆண்டவர் உங்களை நடத்துவார், நீங்கள் போங்கன்னா எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை. வார்த்தை கிடைச்சிருச்சு நீ திருப்பிக் கொள்வாய் என்று. ஆனாலும் அவர் என்னவா இருக்கிறாரு? நம்பிக்கையா கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதையை சபையாக்கி, அதை நேராக்கி, அதுக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. ஒரு நிமிஷம், நம்ம வெளிப்பாக இருக்கிறதுக்காகத்தான் அப்படி நிறுத்தி 2-3 வசனம் சொல்லு. இப்போ ரைட் போகலாம், வாங்க கிளம்பலான்றார். எல்லாரும் வாங்க கிளம்ப, எல்லாம் பட்டயத்தை எல்லாம் கட்டிங்க, அவர் ஏபூத்தை கட்டிக்கிட்டாரு. எல்லாம் இப்போ அந்த 600 பேர் ஆண் மக்கள், எல்லா யுத்த வீரர்கள், அப்புறம் அந்த ஆசாரியன் எல்லாரும், அபியத்தர் எல்லாரும், அவனுடைய ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கிளம்பலான்னு கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னா லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, நேரில் போகணுமா, பின்னாடி பக்கம் போகணுமா, எங்கே போகணுன்னு நமக்கு தெரியணும்ல. இவர் எந்த இடம் தெரிஞ்சாது. இப்போ ஒரு இடம் போகிறோம், ஒரு கோயம்பேடு போகணுன்னா இப்படி போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா இப்படி போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணுமா பாரிஸ் போங்க, அப்படி போக முடியுமா? போக முடியாது. அது இருக்கிற இடம் வேற, இது இருக்கிற. அப்போ இவருக்கு எப்படி அதை கணிக்க முடியுது? இவரால் எப்படி அவர் போகிறாரு? இப்போ நம்ம தெரியாத இடத்துக்கு, தெரிஞ்ச இடத்துக்கே 3 ட்ரிப்பு சுற்றிட்டு வந்துடுவோம். மேப்பு தப்பாக காட்டி, இல்லைன்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 3 சுற்றிட்டு வந்துடுவோம். 2 இடம் தாண்டி போயிடுவோம், இல்லைன்னா இடத்துக்கு முன்னாடியே கடந்து தேடிட்டு கிடப்போம். இப்படி பல விதமான குழப்பங்களுக்கு ஆளாகும். அப்போ இங்கே எத்தனை குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னா ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் மனதில் எப்படி ஓடிட்டுருக்கோம்? ஆண்டவரே, நான் எப்படி இவனுங்களை கூட்டிக்கிட்டு நான் போகிறது, குதிரையில் இவங்களை கூட்டிக்கிட்டு நான் எப்படி போகிறது, எந்த ரூட்டில் நான் போகிறது, எந்த வழியாக போகிறது, எந்த ரோடு வழியாக நான் போகணும், எந்த பாதையில் நான் போகணும் இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே இவர் அந்த பாதையில் இவர் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் போகிறார் என்று சொன்னால், அதில் போய்கிட்டே இருக்கிறாங்க. போகும்போது 6 வருது, 6 வருகிறது, ஒரு 6 குறுக்காக 6 வருகிறது. 6ஐ கடந்து போக வேண்டும், 6ஐ கடந்து போக வேண்டும். பாருங்க, இது இவங்க இங்கிருந்து போகிறதுக்கு சில மணி நேரத்தில் ஒரு நாள் கிட்ட கடந்து போகுது. இதில் 600 பேரில் 200 பேருக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு. எங்கே யார் கொண்டு போனாங்கன்னே தெரியாமல் தாவீதை கூட்டிகிட்டு போகிறானே. கர்த்தர் இப்படி வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு பின்தொடரும்படி கொடுத்துருக்கிறாரு. நம்ம கைக்கு
கிடைச்சிருவாங்க, ஒன்று கூட இல்லாமல் சேதாரம் இல்லாமல் கொடுத்துடுவாருன்னு சொல்கிறாரே. இது எவன் கேட்டான்? இவர்கிட்ட கர்த்தர் பேசுறத நம்ம கேட்டோமா என்ன? நம்ம கூட கர்த்தர் பேசினார் கிடையாது. அவன் தாவீது சொல்கிறான் கர்த்தர் பேசினாருன்னு. பேசுகிற தேவனாக இருந்தால் ஏன் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகணுன்னு ஏன் இது பண்ணியிருக்கணும்? அவர் கண்ணு பார்க்காமையா இருந்தது? அவர் காது கேட்காமையா இருந்தது? யோசிப்பாங்கல்ல. தாவீது வணங்குகிற தேவன் காப்பாற்றியிருக்கணும் இல்லை, பாதுகாத்திருக்கணும் இல்லை. அப்போ எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டு இப்போ கர்த்தர் என்னோட பேசினாருன்னு இப்போ தாவீது சொல்கிறாரு. எவன் நம்புறது? யாருக்குமே நடக்காது, இது இவருக்கு நடந்திருக்குது. யாருக்குமே நடக்காது, இது யாருக்கு நடந்திருக்குது? தாவீதுக்கு நடந்திருக்குது. அப்படி என்ன தாவீது விசேஷம்? நம்மளை போல மனுஷன்தான், என்ன ஒன்று தலைமை ஏற்று நடத்துகிறான், எல்லாம் பண்ணுறான், கொள்கிறான், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பெருசாக கர்த்தர் சொல்லிட்டாரு திருப்பி கொள்வார்னு. எங்கே முதல்ல உனக்கு இடனே எங்கன்னே தெரியல, உனக்கு எங்கன்னே தெரியல. இன்னும் போது இந்த குழப்பத்துக்குள்ளேயே உள்ள அந்த சந்தேகத்திலேயே உள்ளே போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்புவதுக்கு ஒரு பக்கம் இல்லைன்னா கூட அந்த நம்பிக்கை இல்லாதது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள செத்து அவங்களுக்கு மனுஷ ரீதியாகவும் பலன் இல்லை. இப்போ 600 பேரில் 200 பேருக்கு என்ன இல்லை? 200 பேருக்கு என்ன இல்லை? திருப்பி கொள்வா என்று கர்த்தர் தாவீதுக்கு சொன்னது நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. அதனால் அவர்களால் அதுக்கு மேலே பிரயாணம் பண்ணி போவதற்கான இதுவே சக்தி இல்லை. மனதளவில் ஏற்கனவே கிடையாது, இப்போ சரீரத்திலையும் இல்லை, நின்றுட்டானுங்க. இப்போ நாங்கள் வரலன்னு. இந்த 200 பேருடைய மனைவி கதி என்ன ஆகுறது? விட்டுட்டானுங்க. மனைவியே என்ன முடிவு பண்ணிட்டானுங்க? அவளுகளே உயிரோட மனைவி, அவனுடைய பிள்ளைங்க, குமாரரோ குமாரத்தி, அவனுங்களுக்கு உண்டானது எதுவுமே கிடையாது, எல்லாம் காலி, நம்மளும் காலி. இப்போ என்ன பிரயோஜனம்? இவன் பேச்சை கேட்டு போய் என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் அப்படின்னு தன் மனைவி பிள்ளைகள் இருந்தார்களா இல்லையான்னு தெரியாமலேயே கை கழுவிடுறாங்க. 200 பேர் என்ன பண்ணிடுறாங்க? கை கழுவிட்டு தாவீதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், தாவீதுக்கும் தாவீதோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், இனி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க. இப்படி இருந்துக்கிட்டு நின்றுட்டாங்கன்னும் போது அவங்ககிட்ட தாவீது பேசாமல் இருந்திருப்பாரு? தாவீதின் மனுஷர்கள், அவனோடு கூட இருக்கிறவர்கள் அந்த 200 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நம்ம பாதி தூரம் வந்துட்டோம்டா, நமக்கு நிச்சயமாக கடவுள் வழியை காட்டிடுவார், அவங்கள பத்திரமா பாதுகாப்பு ஒரு இடத்துல வச்சிருப்பாடுறா, அவங்கள உயிரோட நம்ம ஆட்களை உயிரோடு கூட வச்சிருப்பாடுறா, நம்ம எப்படா தேடாமல் நம்முடையவங்களை விட்டுற முடியும், நம்ம பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. கிடையாது. நீங்கள் முட்டாள்தனமாக மூடகட்டத்தனமாக நீங்கள் பாட்டு போகிறீங்க. நீங்கள் இப்போ தாவீது பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போகிறீங்க, வேஸ்ட்டு அப்படின்னு. அப்போனா அவன் மனைவி பிள்ளைகள் உனக்கு வேண்டாமா? அவ்வளோதான், எப்பயோ முடிஞ்சு போச்சா. நம்ம வார்த்தை 3 நாளைக்கு முன்னாடி தூக்கின்னு போயிட்டானுங்க. இப்போ நம்ம 4வது நாள் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இருக்காது அங்கே. இப்போ போய் என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அவன் எங்கே தூக்கிட்டு எங்கே இந்த உலகத்தில் எங்கே கொண்டு போனானுங்களோ நமக்கு தெரியாது, என்னென்ன தெரியாதுன்னு என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசியிருப்பாங்க. அவங்களால முடிச்சு பேசி பார்த்துருப்பாங்க. வேலைக்கு ஆகலையா? எல்லாருக்கும் 400 பேருக்கு மீதி இருக்கிற 400 பேருக்கும் கடும் கோபம் வந்திருக்கும். அதனால தான் அந்த எழுதி வச்சார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. சங்கீதம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. சரி, இவனுங்களை விட்டு தள்ளு அப்படின்னு எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர். என்ன ஏதோ கொஞ்சம் இழந்து, ஏதோ அங்கே கொஞ்சம் இழந்து, இல்லை இன்னும் கொஞ்சம் இழந்து, இன்னும் எதுவும் கிடைக்காம இருக்கிறவன் சொல்கிற வார்த்தை இல்லை, எதுவுமே இல்லாதவன் சொல்கிற வார்த்தை, எதுவுமே கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லாதவன் இருக்கிற இடத்துலேருந்து சொல்கிற வார்த்தை இது. இந்த வார்த்தை என்னென்னு? சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொன்ன அந்த வார்த்தை சாகாது. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம போகலான்னு போகும்போது இவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இவர் வருவார் இல்லையா, இது கர்த்தர் நமக்கு எப்படி காமிக்க போகிறாரு, எப்படி அந்த இடத்த அடையிறதுக்கு சுதந்திரத்துக்கான வழியை நமக்கு தெரிந்து கொள்ள செய்ய போகிறாரு, எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறோம், இதை எப்படி கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு,
இந்த இந்த ரூட்டை எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு தெரியாத வந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த 11ஆம் வசனம் சம்பவம் நடக்குது. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அவனுக்கு அப்பமும் கொடுக்குறாங்க தண்ணீரும் கொடுக்குறாங்க. ஒருத்தனை பார்த்து கிடக்கிறான், ஒருத்தனை பார்த்து. 12ஆம் வசனம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் அங்கே இருக்கிறாங்க, கிடக்கிறான். அவன் எத்தனை நாளா இருக்கிறானா? 3 நாளா என்ன கிடைக்காம இருக்கானா? சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்கிறான். இவங்க வேற ஏதாவது ஒரு ரூட்ல போயிருந்தா இவனை பார்த்துருப்பாங்களே? இவங்க நான் கூகுள் மேப்லயா பார்த்து போனாங்க இல்லையா? வேற ரூட்ல போயிருந்தா இவனை என்ன செய்திருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க எந்த ரூட்ல வருவாங்கன்றத முன்னரே அறிஞ்சு ஒருத்தனை 3 நாளைக்கு முன்னாடியே அங்க வச்சிருந்துருக்கிறார். எத்தனை நாள்? இங்க கொள்ளை அடிச்சாங்களே, தூக்கிட்டு போனாங்களே, அந்த இவங்களெல்லாம் அள்ளிக்கிட்டு போனாங்களே, அள்ளிக்கிட்டு போன நாள்ல இருந்து இருக்கிறான் இவன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான். ஒருத்தன் இப்படி 3 நாளா இருக்கிறான், குடிக்காம தண்ணி குடிக்காம அந்த இடத்துல உயிர் போராடி உயிருக்கு போராடிக்கிட்ட ஒருத்தன் இருக்கிறான். அவனை அங்க வச்சிருதே கர்த்தர் தான். வேற யாரோ பார்த்துட்டாங்க அவனை. இப்போ யாரும் உயிர் போராடல. அப்போ வேற யாரா பார்த்துட்டாங்க. என்ன செய்வாங்க அந்த மனுஷனை? வேற யாரோ பார்த்துட்டாங்கங்க. 3 நாள் அங்க இருக்கிறான் அவன். முதலாவது நாள் அவன் கடந்த நாள், முதலாவது நாள் வச்சுக்கோங்க 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல ஒருத்தர் கண்ணில் அவன் கிடைச்சிட்டான். ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டாங்க. ஒருத்தன் குட்டுயிரா கிடக்குறான். யாரோ அவங்கள பார்த்துட்டாங்க. என்ன செய்வாங்க? அவனுக்கு என்ன கொடுக்கணும்? கொடுப்பாங்க. ஆகாரம் தண்ணி எல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க? அவனை, தம்பி நீ எவ்விடத்தான், எந்த ஊரான், அவன் பேசுற மொழி என்ன, அதெல்லாம் பார்த்து எடுத்து அவனை எப்பா ராசா நீ பத்திரமா நீ போப்பா அனுப்பி வைப்பாங்களா? அனுப்பி வைக்க மாட்டாங்களா? ஏன் அனுப்பி வைப்பாங்களா? அனுப்பி வைக்க மாட்டாங்களாங்க? அனுப்புவாங்கல்ல. இப்போ முதலாவது நாள் 24 மணி நேரமும் யார் கண்ணிலையும் அவன் என்ன செய்யல, படலை. 2வது நாள் 24 மணி நேரம் வருது. அப்பவும் யார் கண்ணிலையும் அவன் படலை. இன்னொரு நாள் 3வது நாள் வருது, இன்னொரு 24 மணி நேரம் வருது. அப்பவும் யார் கண்ணிலையும் இவன் படலை. இதுவும் யார் செஞ்சது? அந்த வழியா மனுஷரே வராதபடியும் செஞ்சதும் கர்த்தர் தான். வராதபடி செஞ்சதும் கர்த்தர் தான். அவன் உயிர் அவங்கிட்ட இருந்து வெளியே வந்துடாதபடி அதை உள்ளே வச்சதும் அவர் தான். ஜீவாதிபதி தான், ஜீவாதிபதி தான். இப்படி 3 நாளா ஒருத்தன் இப்படி கிடக்கிறானே, உயிர் அதாவது உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறானேன்னு சொல்லும் போது எவ்வளவோ வேட்டை நாய்கள்லாம் இல்லை, தெரு நாய், வெறி நாய் இல்லையா? ராத்திரில தான் பெருச்சாளி ஓடும். சரி இல்லையா? அது எல்லாம் அவனை சாப்பிட, அவனை கடிக்க, அவனை கொதறி எடுத்துட்டு போறதுக்கு. இன்னைக்கு நியூஸ்ல கேட்கறோம்ல, எவ்வளவு நாய் பகல்ல கடிக்குது மனுஷர்களை, குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை துரத்தி கடிக்குது. சிலது கொன்னும் போட்டுடுது. சிறு குழந்தைகளை தூக்கிட்டு ஓடிடுது. அப்போ இல்லையா? இப்படி எதுவும் ஒண்ணு அவனை எதுவும் என்ன செய்யல, பண்ணல. இவ்வளோ நீளமா ஒரு உணவு கொடுத்துருக்கிறாரேன்னு சாப்பிட வந்திருக்கலாம் இல்லையா?
சாப்பிட வந்திருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கலை இல்லையா? ஏதோ ஒரு பாம்பு பூச்சி விஷப்பூச்சி எதுவும் கொத்தி அவன் சாகலை, அதுவும் அவங்கிட்ட நெருங்கி வரல. கர்த்தர் அப்போ அந்த இடத்துல ஒரு தூதனை போட்டிருப்பாரு. அந்த நபர் பக்கத்தில் ஒரு தூதனை கர்த்தர் போட்டிருப்பாரு. தாவீதுக்கு ஒரு தூதனை அந்த இடத்துல போட்டிருப்பார் சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த நபர் எந்த இடத்தை சேர்ந்தவரோ அந்த இடத்திலிருந்து இவர்கள் வழுகிற வழியின் பாதையில் வந்து இவன் விழுந்து கிடக்கணும்னு வச்சுட்டாரு. அவன் வேற ஒரு தெருவில் வேற ஒரு ரோட்டில் அங்கே விழுந்து கிடந்திருந்தான்னா இவங்க அவனை பார்த்துருக்க முடியாது. இது எல்லாமே இந்த சைடு கர்த்தர் பண்ணி வச்சிருந்துருக்கிறார். இந்த பக்கம் பண்ணி வச்சது இந்த பக்கம் தெரியல. எந்த பக்கம் தெரியல. தாவீதுக்கும் இந்த பக்கம் வச்சது தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், திருப்பி கொள்ளுவாயின்னு சொல்லி இருக்கிறாரு. எந்த வகையிலையோ திருப்பி கொண்டு வரும்படி செய்வார். அது ஒண்ணுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. தாவீதுக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த 600 பேர்ல 200 பேர்ல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க, இல்ல நான் இருக்கிறேனான்னு பாருங்க. 200 பேர் நின்றுட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னது? கர்த்தருக்கு இந்த வசனம் இதெல்லாம் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த வசனம்லாம் வார்த்தை வசனம்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நாங்கள் சொல்லிட்டு அதுதான் சொன்னனே, நீங்கள் சொல்கிற வார்த்தையை நீங்களே கேட்டு கவனமாக இருந்தால் நல்லது, அப்போது நின்றுட்டாங்க. 400 பேர் கூட வந்தவன் மனசில் என்னென்ன இருந்ததுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். இது என்ன நடக்க போதோ தெரியல, கூட்டிகிட்டு போகிறான் தாவீது, என்ன சொல்கிறான் தாவீது, என்ன நம்ம வேற ஒரு மாதிரியாக பார்த்தா கண்டுபிடிப்பான், நம்ம பேசுகிற விதத்தில் வச்சு கண்டுபிடிப்பான், நடக்கிற விதத்தில் கண்டுபிடிப்பான் தாவீது. சரி எதுக்கு நமக்கு அப்படின்னு தாவீதுக்காக உயிரே விடுவோம், அதை விடுவோம், இது விடுவோன்னு நம்ம அப்படி டைலாக் விட்டுவிட்டாது போவோம் கூட சொல்லிட்டு வேற வழி இல்லை, வேற வழியே கிடையாது. சரி என்று இந்த 400 பேர் வந்திருக்கலாம், 400 பேர் கூட வந்திருக்கலாம் என்ன சொல்லிட்டு. இந்த 200 பேர் அங்கே தங்கியிருந்தானுங்களே, உட்காந்துருந்தானுங்களே, வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்திருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் நிம்மதி இல்லாமல் வந்திருப்பானுங்க. ஏற்கனவே நிம்மதி கிடையாது. என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் தெரியுது, அவனும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க இருந்திருப்பானுங்க முற்றிலுமா சொல்லிட்டு. இப்போ இவனை இதை யார் எந்த ஆங்கிளில் பார்ப்பான்னா தாவீது மட்டும்தான் இதை பார்ப்பாரு. ஆஹா, இப்போ இந்த இவனை இங்கே கொண்டு வந்து இங்கே போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது தான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவுக்குள்ளே வராரு. 13ஆம் வசனம் 13, 14. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம். மெசேஜை கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு மெசேஞ்சர்னா செய்தி கொடுக்குறவன். இப்போ தெரியுதா கூகுள் மேப் எங்கே இருக்குன்னு? எங்கே இருக்கு ஆப், எங்கே இருக்குன்னு பாருங்க, கண்டுபிடிக்கிற ஆப்பு. 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவன் மூலியமாக இந்த ஆப்பை அப்போவே வச்சுட்டாரு. அப்போவே கூகுள் மேப்பை அங்கே வச்சுருக்காருங்க. இந்த கூகுள் மேப் இல்லை, இது ஒரு நாள் காணாமல் போடுவது. ஆனால் இந்த இங்கே விவரம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்களோ, எதெல்லாம் நமக்கு தெரியலன்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் ஒருத்தன் தேவன் வச்சிருக்கிற ஒரு மனிதன் இங்கே எல்லாமே சொல்கிறான். நடந்த விஷயத்த சொல்கிறான், யார் என்ன எல்லாம் விஷயத்தை சொல்லிட்டு, நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாக்கடுத்த எல்லைகள் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை, இப்போ அவன் இடத்துல வந்து கொள்ளையடிச்சுட்டு போனதை சொல்கிறான். அக்கினியில் சுட்டு எரிச்சிட்டு போட்டோன்றான். இப்போ சுட்டு போட்டோன்றான். யார் எங்கத்தி ஆளுங்க எந்த விதமாக வந்தாங்க, வந்து இங்கே வந்து போனாங்கன்னு வரைக்கும் 14ஆம் வசனத்தில் சொல்லிட்டான். இப்போ
இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ அவனுங்க எங்கே இருக்கிறானுங்க ஏது இருக்கிறானுங்கன்னு சிக்னல் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி சிக்னல் எல்லாம் செல்ஃபோன் சிக்னல்கள், சில சிக்னல்கள் எல்லாம் வச்சு இந்த சிக்னல் எங்கே வருது அந்த சிக்னல் எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கே அதை காட்டிலும் ஒரு விலையேறு பெற்ற சிக்னலு இவன் மூலியமா வச்சிருக்கிறாரு. 15ஆம் வசனத்தில் தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீர், ஆனால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது விட்டுட்டான் பாருங்க. கொண்டு போய் கரெக்டான இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? கொண்டு விட்டுட்டான். அந்த சைடு கொள்ளை அடிச்சுட்டு போனவங்களுடைய ஆர்ப்பரிப்பு கொக்கரிப்பு, என்ன இருப்பு? ஆர்ப்பரிப்பு கொக்கரிப்பு, அவங்க கொண்டாடுதல், அவங்க களி கூறுதல், கொண்டாடுதல், ஆட்டம் பாட்டம் நடனம் விருந்து தண்ணி பார்ட்டி கறி மீன் எல்லாம் என்னென்னலாம் தொடகரி முதல் கொண்டு எல்லாம் தொடகரி எல்லாம் எல்லாம் அங்கே ஜடால் புடால். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க இருந்து இவன் கண்டுபிடிச்சி வர்றது யாரு? தாவீது. என்ன அவனுங்க அன்றைக்கே செத்து போயிட்டு இருப்பானுங்க. இதை கேட்ட மாத்திரத்திலே செத்து போயிருப்பானுங்க, செத்து போயிருப்பானுங்க. அவன் வேற யாருக்கு வேணா சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கலாம். யாருக்கு? இந்த ஒருத்தன் வழியில் விழுந்து கிடந்தான் இல்லையா? வழியில் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் இல்லையா? விழுந்து கிடக்கிறான். தேவன் அவனை பயன்படுத்துகிறார். அவன் யாரோ அவனை தேவன் பயன்படுத்துகிறார். தாவீதுக்காக அவன் பயன்படுறான். இது வரைக்கும் பயன்படாத அவன், பிரயோஜனப்படாத அவன் எஜமானாலே அவன் தூக்கி வீசப்பட்ட அவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த 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 சம்பவத்தில் என்னவா இருக்கிறான்? தேவனால ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு, கர்த்தருடைய அற்புதமான காரியங்கள் நடப்பதற்கு, தாவீது வாழ்க்கையில் திரும்பவும் சகல நன்மைகளும் திரும்ப வருவதற்கு இவன் ஒரு பாத்திரமாக இருக்கிறான். இவன் 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்திருக்கான். நம்ம யாரும் அப்படி இல்லையே இல்லையே இல்லையே. அவன் அங்கே குற்றுயிராக இருந்தான். அவன் அங்கே, இங்கே நம்ம எப்படி இருக்கோம்? அவன் வியாதிப்பட்டு, அது என்ன வியாதியோ, நமக்கு வியாதி நிறைய இருக்குது. மனவியாதி, பலவிதமான கவலைகள், சோர்வுகள் வியாதி, நம்பிக்கையற்ற வியாதி, இனிமேல் ஒன்றும் இல்லை, சொல்வதற்கு எதுவும் இல்லைன்ற வியாதி எல்லாமே இருக்குது. எதுவும் செய்ய முடியாத வியாதி, பலனற்ற வியாதி, திடனற்ற வியாதி எல்லாமே இருக்குது நமக்கு. நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. வேணும்னா அவங்கவுங்களுக்கு வேண்டியதை சவதரித்து முடிஞ்சால் கையில் என்ன கிடைக்குதோ அதை தின்னுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிற வியாதி. அப்படி சொல்கிற வியாதி. என்னால் எதுவும் சொல்கிறாங்க இல்லையா, என்னால் ஒரு அடுப்பு கூட என்ன செய்ய முடியாது, பற்ற வைக்க. ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறது எங்கெங்க பற்ற வைப்பாங்க? எதில் பற்ற வைப்பாங்க? அடுப்பு பற்ற வைத்தா எதில் பற்ற வைப்பாங்க? அதுதான் கேஸ் அடுப்பு தான். எதில் பற்ற வைப்பாங்க? அதில் பற்ற வைக்கணும். அடியில் பற்ற வைப்பேன்னா எப்படி? நான் அடியில் தான் பற்ற வைப்பேன் அப்படின்னா இவ்வளோ நாள் நடந்து வந்தீங்கல்ல, எப்படி பற்ற வச்சிங்கன்னு அவருக்கு தெரியல. எப்படி பற்ற வச்சிங்கன்னு, எப்படி பற்ற வச்சிங்க? இப்போ அந்த பர்னரில் போய் விரல வச்சா பற்றிக்குமா? லைட்டரை கொண்டு போய் வச்சா பத்துமா பத்தாதா? லைட்ரு அடிக்கணும். அதை உங்கள் பழக்கத்தையே சொல்கிறீங்க. ஆன் பண்ணுற எல்லாமே பற்றிக்குமா? அதில் ஆன் பண்ணுற எல்லாமே பற்றிக்குமா? அதில் இருந்து வரணும், உள்ளேருந்து ஒரு பொறி வரும் உள்ளேருந்து.
அது வந்தாதான். அப்படி என் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை என்ற அக்கினி பொறி என் வாயிலிருந்து வந்தாதான். வாயை திறந்து வார்த்தை வந்துட்டா எல்லாமே அக்கினி கிடையாது, எல்லாமே அடுப்பு பற்ற வைக்காது, எல்லாமே அனல் கொள்ளாது. அனல் கொள்ளாது, அவங்களும் அனல் கொள்ள முடியாது. இந்த வார்த்தை இன்னொருத்தருக்கு போகும்போது அதனுடைய அக்கினி போய் ஒரு காய்ந்த சிறகுகளை பற்ற வைக்காது, பற்ற வைக்காது. வெறும் வெத்துவெடியாக தான் இருக்கும். அங்கேருந்து போகிறது வெறும் வெத்துவெடியாக தான் இருக்கும். அங்கே தாவீதனோடு இருந்தவர்களை தாவீதுக்கு மட்டும்தான் அந்த அக்கினி பொறி இருந்தது, வேற யாருக்கும் அந்த அக்கினி பொறி கிடையாது, கிடையாது. இங்கே யாரும் 3 நாள் சாப்பிடாம 3 நாள் தண்ணி குடிக்காமலாம் இல்லை. ஏதோ ஒன்று தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்திருக்கும். அப்புறம் எதுக்கு குற்றுயிராக இருக்கிற மாதிரி இருக்கணும்? அவன் அங்கே குப்புற கவுந்து கிடந்தான், அவன் நிலைமை அப்படி. அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு எதுவும் பலன் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, இல்லையா? இல்லை இல்லை. 16ஆம் வசனம் பாருங்க. இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. பாருங்க, கொள்ளையாடி இருக்கிறவங்க இனி தாவீது மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கலாம், எங்களுக்கு அவன் ஒண்ணும் இல்லடா, அவன் செத்த நாய், அவன் செத்து போயிட்டான், அவன் செத்த நாய், அவன் தேவன் அவனோடு கூட கிடையாது, அவன் தேவன் அவனோடு கூட கிடையாது, அவன் தேவனோடு கூடவும் கிடையாது. அவன் பயந்து ஓடி போய் அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து வந்தனும்னா. கடவுள் எங்களோட தான்டா இருக்கிறாரு பாடுறா. அவனை மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கிறான். அவன் உயிரற்ற பெணாமன், செத்த பெணாமன், இப்போ செத்த நாய். அவன் யாரு? தாவீது செத்த நாய். அவனை கேட்க ஒரு நாதி கிடையாது, அவன் செத்த நாய், அவன் கிடையாது. முடிஞ்சு போச்சு, அவன் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லிட்டு எங்களை கேட்பார் ஒருவரும் கிடையாது. எங்கள் ஆடல் பாடல்கள் விருந்துகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி, எங்களை பிடிப்பவன் யார் என்று. இப்போ அங்கே தாவீது வந்துட்டான்னு போது எப்படி இருக்கும்? வந்துட்டான், தேவனோடு கூட வந்துட்டான். வெறும் தாவீது இல்லை, தேவனோடு கூட வந்துட்டான். அன்னைக்கு சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தன் யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு 2வது பாட்டு பாடுறதுக்குள்ளே தண்ணி குடிக்கிறீங்க. 4 பாட்டு பாடி முடியறதுக்குள்ளே அரை பாட்டில் தண்ணியை காலி பண்ணிடுறீங்க. அரை பாட்டில் தண்ணி பண்ணிடுறீங்க. ஸ்தோத்திர பலி பண்ணும்போது அதுக்கேற்றபடி தண்ணி குடிச்சிடுறீங்க. மெசேஜ் கேட்கறதுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளேயும் ஒரு தண்ணி குடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படிமா ஒரு 2 நட போடுறீங்க. உட்காந்தான் நமக்கு உட்காந்த நிலையிலேயே இருக்க முடியுது, எந்திரிக்க முடியல. எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. நார்மலாக நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்போ இத்தனை சூழ்நிலையில் எல்லாம் உறிஞ்செடுக்கப்பட்ட நிலைமையில உள்ளான மனுஷனுக்குள்ள இதிலிருந்து எல்லாமே உறிந்தெடுக்கப்பட்ட மனிதன் எப்படி ஒரு மனுஷ பலத்தில் 24 மணி நேரம் யுத்தம் பண்ண முடியும்? எப்படி யுத்தம் பண்ண முடியும்? எதில் யுத்தம் பண்றாரு? ரட்சிக்கிறவர் கர்த்தர் தான். கையில் என்ன வச்சிருக்காரு? அவர் கையில் என்ன வச்சிருக்கிறாருங்க? கொழுக்கட்டையை வச்சிருக்காரு? பட்டயம். கையில் என்ன வச்சிருக்கிறாரு? பட்டயம். அப்போ அந்த பட்டயத்தை அவர் இப்படி 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 இப்படின்னு சுழட்டுறாரு. எப்படி பெருக்கிறாரா? ஆமான்றீங்க. இப்படி இப்படின்னு சுழட்டுறாருன்னு ஆமான்றீங்க. பெருக்கிறாரா அவர்? பட்டயம்னும் போது எப்படி செய்யணும்? கையை ஓங்கி மேலே ஆகாயத்தில் இருக்கிறான், மேலே போய் ஆகாயத்தில் வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பான், சுற்றி நிற்பான், வெட்டணும்ல. ஏங்க ஒரு 15 நிமிஷம் பூண்டு உரிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது? இடுப்பு பூச்சிக்குது, கழுத்து பூச்சிக்குது, கட்டவரில் எரியுது. பூண்டு உரிக்கும் போது அங்கே ஒரு ஜென்மம் போது அது பார் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போதுப்பா வந்து உரி அப்படின்றாங்க. இல்லை நீ வெட்டுன்றாங்க. நீ வெட்டுங்கிறாங்க மனுஷன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன வரல? எனக்கு இப்போ தாவீது அப்படி பட்டயத்தை சுழட்டும் போது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நீ கொஞ்சம் நேரம் வெட்டுறா, நான் கொஞ்ச நேரம் காப்பி குடிச்சிட்டு வரேன், டீ குடிச்சிட்டு வரேன்னு
சொல்ல முடியுமா? அவர் பட்டயத்தை யார் தான் பண்ண முடியும்? அவர் கர்த்தருடைய நாமத்தினால, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால, தேவனுடைய உன்னதமானவருடைய பலன் உள்ள இறங்குனதுனால, தேவ ஆவியானவருடைய பலத்தினால 24 மணி எல்லாம் தேவ ஆவியானவர் கிரியை நிறைய இடத்துல இருக்குது. ஆனா எல்லாருக்கும் இந்த பலன் கிடையாது, இந்த யுத்த பலன் கிடையாது. அழைக்கப்பட்ட தாவீதுக்கு தான் இந்த அழைப்புக்குரிய அந்த தாவீதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட தேவ ஆவியானவருடைய பலன். சிம்சோனுக்கு தேவன் இறங்கினாரு, தேவ ஆவியானவர் அவனை அழைத்த அழைப்புக்குரிய அந்த பலனு, அவனுக்குரிய அந்த பலனு. அதே ஆவியானவர் அநேகர் இடத்துல கிரியை செய்கிறார், தேவ பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்கும் இந்த பலன் கிடையாது. அந்த அழைப்புக்குரிய பலன், அந்த யுத்த பலன் தாவீதுக்கு மட்டும்தான், வேற எவருக்கும் கிடையாது. அந்த பலத்தினால முறியடிக்கிறான் தாவீது. இப்ப பாருங்க, முறியடிக்கிறாரு, தப்பவில்லை. நேரம் கடந்துட்டு அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது, இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அது வரைக்கும் போதும். இல்லை, இது கீழே இருக்கிறதெல்லாம் விவரம் சொன்னால் நீங்கள் உங்கள் இருதயம் தாங்காது. உங்கள் இருதயம், ஏன்னா அந்த சுவாபம் கிடையாது, அதனால் தாங்காது. இருதயம் சுத்தமாக கிடையாது. அதனால் இது கீழே இருக்கிறதெல்லாம் படித்தா அழகாக போகலாம், கடவுளுடைய கிருபையில் போகலாம். ரொம்ப அருமையானது. அந்த சுவாபம் இங்கே யாருக்குமே கிடையாது. அது சொல்கிறதும் வேஸ்ட்டு. அப்போ பாருங்கள், அங்கே தாவீது வந்து விட்டான் தன் சேனையோட, கர்த்தரோட அந்த 400 பேரோடு அங்கே வந்துட்டான் தாவீது என்று சொல்லும் பொழுது, தாவீதுடைய குடும்பத்தாரும் தாவீதை சேர்ந்த குடும்பத்தாருக்கு எப்படிப்பட்ட ஒரு இது வந்திருக்கும் இல்லையா? தாவீதின் தேவனே தேவன், தாவீதின் தேவனே தேவன் சொல்லியிருப்பாங்க முதல்ல. 2வது தாவீது தான், ஃபர்ஸ்ட் தேவன், 2வது தாவீது சொல்லி அந்த யுத்தம் நடக்கிற இதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு சேதாரமும் வரல. தாவீது யுத்தத்தை நடப்பிக்கும் போது தாவீதை நெருங்கி தாவீதனுடைய ஜீவனுக்கோ தாவீதுக்கு எந்த இதுவோ ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு எல்லாம் கர்த்தர் தான். கர்த்தர் கொடுத்த தேவதூதர்கள் தான். அப்போ எல்லாமே அரண் போல சேனைகளின் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறாரு. அப்போ அவனுங்க எவ்வளோ வெறித்தனமாக இருப்பானுங்க, எவ்வளோ வெறித்தனமாக நடப்பானுங்க. சமயம் ஈட்டி வந்து சொருவலாம், எதை வேணால் அம்புகளை விடலாம், என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் தீங்கு செய்யலாம். எதுவும் ஆகாததெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டாரெல்லாம். அவங்க எல்லாரும் அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு அவங்கள எல்லாம் ஒன்று கூட சேதம் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ஈஸியாக படிச்சுக்கிட்டு போகலாம். இல்லை இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அப்போ எல்லாரையும் கூப்பிடும்போது அவங்க எல்லாருடைய அங்கே மனைவி, அவங்க இருக்கிறாங்கல்ல மனைவிமார்கள், குமாரர் குமாரத்தில், எங்கடா நம்ம அப்பா, எங்கே என் புருஷன், இந்த 200 பேர் நின்ட்டானுங்களே, அவனுடைய மனைவி பிள்ளைங்களாம் என்ன நினைப்பாங்க? எங்கே அவனுங்கன்னு, அவனுங்க எங்களால் வர முடியாதுன்னு இருந்துட்டானுங்கன்னு வச்சுக்கிறேன். அவனுங்களுக்கு யாரு இல்லையா? இவங்கெல்லாம் வந்தாங்க, அந்த 200 பேருடைய மனைவி பிள்ளைங்க, அவங்க நினைப்பாங்கல்ல நம்ம எங்கடா அப்பான்னு, எங்கடா அப்பா, எங்கடா புருஷன்னு வரலன்னு, இந்த 200 பேர் வரலன்னு. இப்போ இவங்க ரிட்டர்ன் ஆகி வர்றதான் அவனுங்க இப்போ கண்ணால் பார்க்க மாட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவன் இப்போ கண்ணால் அவன் மனைவி பிள்ளைங்க தாவீது அவனை சேர்ந்த மொத்த பேரும் ஒரு ஆள் உயிர் போகாதபடி
யாரும் சேதமடையாதபடி அத்தனை பேரும் உயிரோடு கூட ஏற்கனவே இருந்தது. இவனுங்க வேற இடத்துலலாம் கொள்ளையடிச்சு எங்கெங்கெல்லாம் அள்ளி சேர்த்து வச்சானுங்களோ அதையும் சேர்த்து இந்த 1 வருஷம் 4 மாதம் தாவீது சம்பாதிக்காதது எல்லாம் பல மடங்கா கர்த்தர் திரும்ப கொடுத்துட்டார். இனி தாவீது அடுத்த கட்டம் தாவீதினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுக்குரிய சகலத்தையும் சவதரித்து கொடுத்துட்டாரு. அவனுங்களை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவனுங்களை ஒரு இடத்துல இருக்க வச்சு தேவன் இங்கிருந்து இவங்களை நகர்த்த வச்சு அங்கே யுத்தம் பண்ணி தேவன் ஜெயத்தை கொடுத்து இவர்களுக்கு உண்டானது இல்லாம அவனுங்க வேற வேற எங்கெங்கிருந்தெல்லாம் தள்ளின்னு வந்தானுங்களோ அதையெல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாரு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்தார். இது என்ன தாவீதா சம்பாரிச்சாரு? இல்லை அவனை சேர்ந்தவங்க சம்பாரிச்சாங்களா? உழைச்சாங்களா? வேர்வை சிந்தினாங்களா? கிடையாது. கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது. இவங்களோடு கூட வர்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வருது. உன் மனைவி பிள்ளைகளை இப்போ மட்டும் நான் கூப்பிட்டுக்கிற ஆவி கட்டிக்கிட்டு வர்றேன்னு எதுக்கு வர்றேன்னு இப்போ எங்கள் பங்குல நீ பறியான்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவனுக்கு எதுவும் கொடுக்கூடாது, நமக்கு வந்த பங்குல அவனுங்களுக்கு கொடுக்க. தாவீது சொல்றார் அப்படி செய்யக்கூடாதான். தாவீது எல்லாரும் தாவீதாயிட முடியாது. தாவீதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லப்பட்டது. ஆனால் இந்த லெவலுக்கு கர்த்தருடைய குணாதிசயத்தோடு கூட நடந்து கொள்வது எல்லா தாவீதுக்கும் இருக்காது. அப்போ இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கணும்னு ஒரு இது கூட சொல்றாரு. அது எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. நமக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். இது அந்த தண்டை நம்ம கையில ஒப்பு கொடுத்தாரு கர்த்தர். அவர் ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம போய் என்னதான் யுத்தம் பண்ணலாம் ஜெயிக்க முடியாது. எல்லாமே செய்தது தேவன். அதனால தேவன் கரத்திலிருந்து வந்ததுல எந்த வஞ்சனையும் பண்ணக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாது. இதுல அவங்களுக்கு பங்கு பெறாத அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றாரு. இதுக்கு அடுத்த ஒரு பங்கு ஒரு ஸ்டேஜ் 4 வகையா இருக்கு. இதுக்கு கீழே அதுக்கு நம்ம போல, ஏன்னா அதுக்கு நம்ம எலிஜிபிளே கிடையாது. இதுக்கே எலிஜிபிள், அதுக்கு சுத்தமாக எலிஜிபிள் கிடையாது அந்த ஏரியாவிலலாம். அது இன்னொரு நிலப்பாடு. மனுஷனுடைய கடவுள் அவனுக்கு கொடுத்த குணத்தில் இன்னொரு வகையான குணம் அது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். இந்த விதமாகத்தான். எந்த விதமாக? இந்த விதமாக தான் தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். இப்போ சொல்கிறேன்ல, கடந்த முறை கூட சொல்லியிருப்பாங்கள்ல, நான் எப்படி திருப்பிக்குவேன் சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் இந்த வாரத்தில் செலவு பண்ணியிருப்பாங்க தேவ சமூகத்தில், எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நேரம் பைபிள் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நேரம் கத்தரிட்ட அழுதுருப்பாங்க, உபாசம் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள், அதில் நிறைய இருக்காது. புலம்புனது வேணால் நிறையா இருக்கும், ஆனால் செலவு பண்ண நேரம் நிறையா இருக்கு. கேட்டால் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அது இல்லைன்னு நிறைய பண்ணுவாங்க. தாவீது கூட அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் தாவீதே அப்படி சொன்னதில்லை. நீர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இது எப்படிப்பட்ட சூழலில், எப்படிப்பட்ட விதத்தில் போய் இது யுத்தம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை யுத்தம் பண்ணாமல்ல, கர்த்தருடைய நாமத்தினால யுத்தம் பண்ணி கர்த்தராலே சகலவற்றையும் திருப்பி கொண்டான். சும்மா சொன்னால் பாடணும், யோசித்தோம், எழுதி வச்சுக்கிட்டேன், இந்த வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சுக்கிட்டேன், ஒரு 10 தடவை சொல்லியிருக்கிறேன், எனக்கு திருப்பி கொள்வேன்னா வராது. இது கர்த்தர் நடத்துகிற வழியில் கடந்து அவரோடு கூட சென்று அவராலே இது சுதந்திரித்து கொள்கிற காரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் நிறைவினாலே ஆண்டவரே, சோர்வுகளை எல்லாம் முற்றிலும் சோர்ந்து போன நிலைமையை எடுத்து, எல்லாம் சோர்வுற்ற நிலைமைகளை எடுத்து, எல்லாம் விடாய்த்து போன நிலைமைகளை எடுத்து, எல்லா விதமான பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே சத்துவமற்றதிலே நீக்கி உம்முடைய சத்துவத்தினாலும் பலத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இந்த நாளின் காலை ஆராதனையை தேவரீர் உம்முடைய கிருபையாலே நீர் நடத்தி தரும்படி கிருபை செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி உண்மையிலே பலன் கொள்ளும்படியாய் ஆண்டவரே உமது நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே மேற்கொள்ளும்படி கிருபை செய்து நாளின் ஆராதனை உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். கேட்ட யாவரையும்
பங்கு பெற்ற யாவரையும் ஆண்டவரை லைவில் இணைந்த யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய